கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2026 வருஷம். இதே போல 2 வருஷத்துக்கு முன்பாக ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2024 வருஷத்துல ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருந்தோம். ஆராதனை முடிந்து கர்த்தருடைய செய்தி வேளையில நான் கர்த்தருடைய செய்தியை சபையில கொடுத்து வந்த போது ஒரு ஸ்ட்ரோக் ஏற்பட்டது. மூளையில ஒரு ரத்த அடைப்பு ஏற்பட்டதுனால ஸ்ட்ரோக் ஏற்பட்டது. என்னுடைய இடது பக்கம் முழுவதும் செயலிழந்து விட்டது. கர்த்தருடைய பெரிதாக கிருபையினாலே நான் குடும்ப நேசிக்கிற என்னுடைய அன்பு சபையாரும் குடும்பத்தினரும் உடனடியாக என்னை மருத்துவமனை கொண்டு சென்றாங்க. அங்கிருந்து கோவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. 1 மாதம் அங்கே அட்மிஷன் இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். முதல் 10 நாள் ஐசியூலையும் மற்ற 15 நாள் வெளியும் கர்த்தர் இருக்க கிருபை செய்தார். 1 மாதத்துக்கு பின்பாக கர்த்தர் மீண்டுமா வீட்டுக்கு வர கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய கிருபையினாலே சுகத்தோடு கூட வீட்டுக்கு வர கிருபை செய்தார். நான் வீட்டுக்கு வரும்பொழுது என்னுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, என்னால் நடக்க முடியாது, எந்த காரியத்தை செய்ய முடியாது, இந்த கை முழுவதாக செயல் இல்லை, என்னுடைய காலும் செயல் இல்லாத சூழலில் தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். கர்த்தருடைய பிள்ளையினுடைய உதவியோடு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் கர்த்தர் சீக்கிரத்திலே எழுந்து நடக்கவும் எல்லா வேலைகளையும் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, அதே வருஷத்துல டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இருந்த அந்த நாட்களில இந்த நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு கேரல் ரவுண்ட் போறது எங்களுடைய வழக்கம். அதன்படி நாங்கள் கேரல் ரவுண்ட் போற கர்த்தர் கிருபை செய்தார். நானே இந்த டெம்போ டிராவலர் ஓட்டிட்டு போய் அநேக இடத்துல அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். சில இடங்களில் நானே சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடி அந்த ஊழியத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, அடுத்த வருஷம் 2025 வருஷம் மே மாதத்துல சிறுபத்துல செய்கிற அந்த பிபிஎஸ் ஊழியத்திலையும் முழுமையா கர்த்தர் ஈடுபட கர்த்தர் கிருபை செய்தார். அந்த டெம்போ டிராவலர் ஓட்டுறதும் சரி, மற்ற 100 பேர் பிள்ளைகளை சமைக்கிறதும் சரி, எல்லா வேலையும் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அந்த 2020 டிசம்பர்லையும் அதே மாதிரி கேரல் ரவுண்ட் போக கர்த்தர் கிருபை செய்தார். 26லயும் இந்த மே மாதம் முழுவதும் ஒரு கிட்டத்தட்ட 15 கிராமங்களுக்கு சென்று அவர்களுக்கு உணவளித்து சிறு பிள்ளைகளுக்கு அந்த பிபிஎஸ் ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வருகிறார். எல்லாவித ஊழியத்தை நேரத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்னும் அநேக காரியங்களை செய்ய கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அநேக காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறார். விசேஷமாக கடந்த 10 ஆண்டுகளாக அநேக பாடல்களை கர்த்தர் கொடுத்து வருகிறார். இந்த பாடல்களை எங்கள் சபையில பாடி கர்த்தர் ஆராய்த்து வருகிறோம். அந்த பாடல் ஆண்டுக்குமான இந்த நாள் முதல் தொடர்ந்து அநேக ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே அதை நிமிக்கிட்டே சீக்கிரம் டெலிகாஸ்ட் பண்ண நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடலை முன்பிலே பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். தாருங்கப்பா உங்க அன்பை ருசிக்கணுமே, ருசிக்கும் உள்ளம் தாருங்கப்பா உங்க அன்பை ருசிக்கணுமே, தாயாய் தேற்றும் அன்பு நல்ல தந்தையை சுமக்கும் அன்பு, அன்பு நல்ல தந்தையை சுமக்கும் அன்பு, சேற்றில் இருந்த என்னையும் மீட்டு சேயை அணைத்த அன்பு, சேற்றில் இருந்த என்னையும் மீட்டு சேயை அணைத்த அன்பு, அழைத்த அன்பு, ருசிக்கும் உள்ளம் தாருங்கப்பா உங்க அன்பை ருசிக்கணுமே.